ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட்ட போலியான 24 பல்கலைக்கழகத்தின் பெயர்களை பல்கலைக்கழக மானியக் குழு என்று அழைக்கப்படுகின்ற யூஜிசி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்தோட பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் இந்தியா முழுவதும் 24 ஃபேக் யூனிவர்சிட்டி யூஜிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டி லிஸ்ட்டை அதை பற்றி அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம், இருந்தாலும் அந்த லிஸ்ட்டை வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மெயிலில். இப்போ இந்த பல்கலைக்கழக மானியக் குழுவோட சட்டத்திற்கு புறம்பாகவும் அங்கீகாரம் பெறாமலும் இயங்கிய 24 பல்கலைக்கழகத்தோட பெயர்களை வந்து யூஜிசி வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுவரை இந்த பல்கலைக்கழகம் எந்த ஒரு சான்றிதழுமே வந்து மாணவர்களுக்கு வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 8 யூனிவர்சிட்டி, டெல்லியில் 7 யூனிவர்சிட்டி, ஒடிசாவில் 2 யூனிவர்சிட்டி, மேற்கு வங்காளத்தில் 2 யூனிவர்சிட்டி, கர்நாடகத்தில் 1 யூனிவர்சிட்டி, கேரளாவில் 1 யூனிவர்சிட்டி, மகாராஷ்டிராவில் 1 யூனிவர்சிட்டி, ஆந்திராவில் 1 யூனிவர்சிட்டி மற்றும் புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா 1 யூனிவர்சிட்டி. இந்த புதுச்சேரியில் 1 யூனிவர்சிட்டி இருக்கிறதுன்னு நினச்சி தான் ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருக்குது. இந்த பல்கலைக்கழகங்கள் வந்து போலியானது அப்படின்னு சொல்லி யூஜிசியோடைய செயலாளர் ரஜினிஷ் ஜெயின் அப்படிங்கிற வந்து கூறியிருக்காரு. யூஜிசியோட செயலாளர் உங்களுக்கே வந்து தெரியும், ரஜினிஷ் ஜெயின். அவரே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காரு. இதில் எந்தெந்த பல்கலைக்கழகம், இப்போ உத்தரப்பிரதேசம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் காந்தி இந்தி வித்யாலயா பல்கலைக்கழகம், அதே மாதிரி நிறைய பல்கலைக்கழகம் கொடுத்துருக்காங்க, 8 பல்கலைக்கழகம். இதோட லிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டெல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன பல்கலைக்கழகம்னு வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. மேற்கு வங்காளத்தில் 2 பல்கலைக்கழகம், ஒடிசாவில் 2 பல்கலைக்கழகம், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, புதுச்சேரி மற்றும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தலா ஒரு போலியான பல்கலைக்கழகம் வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கீழேயும் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ போதி உயர்கல்வி அகாடமி புதுச்சேரி, கிறிஸ்து புதிய ஏற்பாடு ஆந்திர பிரதேசம், ராஜா அரபு பல்கலைக்கழகம், நாக்பூர் செயின்ட் ஜார்ஜ் பல்கலைக்கழகம், கேரளா மற்றும் படங்கன்வி சர்க்குலர் உலக திறந்த பல்கலைக்கழக கல்வி சங்கம் கர்நாடகம். ஸோ இந்த பல்கலைக்கழகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா போலியான பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி யூஜிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.